முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஆளுநருக்கு எதிரான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் முறையாக இந்திய அரசியலமைப்பு வரலாற்றிலேயே குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை வந்து எழுப்புகிறார். மசோதாக்களுக்கான கால நிர்ணயத்தை செய்வது உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா? அதற்கு குடியரசுத் தலைவர் கேட்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரும் இதே கேள்வியை உச்சநீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்னு கேட்கிறாரு. பொதுவாக அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த முக்கியமான அந்த கூறு நீதித்துறை, நிர்வாகத்துறை மற்றும் இந்த அரசியல் அமைப்பு சட்டம், இந்த 3 துறைகளிலுமே வந்து உயர்ந்தது சட்டம். அதை இந்த 3 துறைகளோட வந்து உயர்ந்தது வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் என்பது வந்து பொதுவாக அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆளுநருக்கு எதிரான அந்த மசோதாக்களுக்கு அந்த கால நிர்ணயம் செய்வதில் இத்தனை கேள்விகளை கேட்பதற்கான பின்னணி என்னது? கால நிர்ணயம் செய்வதே என்ன தப்பு? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்று மசோதாக்களை சட்டமன்றத்திலே உருவாக்கி அது சட்டமாக அங்கீகரிக்க கோரி கவர்னருக்கு அனுப்புகிறது. அதை செய்து கொடுக்க வேண்டிய வேலையில் தான் கவர்னர் இருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை தடுத்து நிறுத்துவதோ அல்லது அதை நிராகரிப்பதோ அவருக்கான அதிகாரமாக இருக்கிறது என்ற மமதையில் அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில கால வரையின்றி கிடப்பிலே போட்டு வைப்பது என்ன நியாயம்? ஒரு அரசு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கு. இதற்கு ஒரு கால அவகாசத்தை உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது. அது இவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. குடியரசுத் தலைவர் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. இல்லை, இன்னொன்று நிராகரிக்கவே முடியாது. நீங்கள் அது திருப்பி அனுப்பப்பட்டால் வந்து குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய தேவையில்லை, அதை நிறைவேற்றி தான் தீர வேண்டும். அப்படிங்கும்போது இது சரியான சட்டங்களை வந்து இந்த வரையறை வந்து ஓகே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது சட்டத்தை அவர்கள் மாநில அரசுகள் மசோதாக்களாக கொண்டு வருமே ஆனால் அதை நீங்க நிராகரிக்கலாம். ஆனால் இது சார்ந்த மக்கள் நோக்கங்களுக்காக கொண்டு வரக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக கருத்து முரண்பாடுகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை கிடப்பில் போட்டு எரிச்சலை விட்டு என்ன நியாயம்? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுக்கு வந்து அவங்க குடியரசுத் தலைவரை வந்து பொதுவான குடியரசுத் தலைவர் என்பவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக நாம் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தை பின்பற்றவராக இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவரும் அவ்வாறு இருக்க வேண்டும், மக்களும் அவ்வாறு தான் அவர்களை பார்க்கிறார்கள். அப்ப அவங்களை பயன்படுத்த நினைக்கிறாங்க. குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஒரு பிரச்சனைனா குடியரசுத் தலைவர் பயன்படுத்துறாங்க, மாநிலங்கள் பிரச்சனைனா ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். அரசியல் சாசன சட்டங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அந்த விடுமியங்கள் பாதிக்கப்படுகிறது, பாரம்பரியமான கொள்கை மரபுகள் உடைக்கப்படுகிறது, சன்னம் சொன்னமாக கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களை பயன்படுத்தி இவற்றையெல்லாம் வளைக்கிறார்கள், உடைக்கிறார்கள், தகர்க்கிறார்கள். இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இந்த ஆளுநருக்குள்ள அதிகாரங்கள் உண்மையிலேயே இந்த எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான் இதே போன்ற பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசியல் வந்து அந்த மக்கள் மத்தியில் இந்த மாற்ற மாநிலங்களில் ஒரு வரவேற்பை அதை பெறும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த அளவுக்கு ஆளுநரை வந்து பயன்படுத்தி அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகள் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப் உள்ளிட்ட டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதே போக்கு இருந்த போதிலும் அங்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது. சார், நாட்டில் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. அப்படியே அந்த எதிர்க்கட்சிகளாக இருந்தால் அவர்கள் எதிர்த்து பேசக்கூடாது. தேர்தலில் நீங்கள் வென்று மாநிலங்களில் எங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி நீங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் சொல்லுக்கு நீங்கள் மீறி எதையும் செய்யக்கூடாது. இதுதான் அவங்க நிலைப்பாடு. அதை மீறி செயல்படுகின்ற காரணத்தால தான் டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சார். மம்தா பானர்ஜி அவர்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் பல நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. கேரளாவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசு அந்த இடது கூட்டணி வந்து இந்த நெருக்கடிகளை சந்திக்குது. ஏன்னா இவர்களெல்லாம் ஒன்றிய அரசுடைய தவறுக்கு அடிபணிந்து போகவில்லை. இவர்கள் யாரும் ஒன்றிய அரசை எதிர்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசு தவறுகளை எதிர்க்கிறார்கள். இப்ப நாடுன்னு வரும்பொழுது எல்லாரும் ஓரணியில நின்று நாம வந்து பகல்காம் தாக்குதலை கண்டித்தோமா இல்லையா? தீவிரவாதிகளுக்கு எதிரான அந்த ஆபரேஷன் சிந்தூரம் நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து நின்னமா இல்லையா? எல்லா எதிர்கட்சிகள் பல்வேறு அபிப்பிராயங்களை கொண்ட எல்லாரும் ஒரே அணியில நாடு என்ற பிறகு வந்து விட்டோம். ஒன்றிய அரசின் முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்தோம். ஏன்? அது நம்முடைய பொது பிரச்சனை, அதுல அரசியல் பார்க்க கூடாது. ஆனால் உள்நாட்டு விவகாரங்களிலே மக்களுடைய நலனை முன்னிறுத்தக்கூடிய சித்தாந்த அரசியலில முரண்படுகிறார்கள் என்பதற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு எதிராக ஆளுநர்களை பயன்படுத்தக்கூடிய போக்கு என்பது அரசியல் அயோக்கியத்தனம்.